இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசால் கொஞ்சம், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவோடு இப்படி நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறம் கிரேவியில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதை நான் நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை செஞ்சுருக்கேன். ஒன்று எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் சும்மா பொரியல் மாதிரி செஞ்சுருக்கேன். இன்னொன்று இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே மசாலாவோட ஒரு முட்டையை தனியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா அந்த முட்டையில் கோட்டாயிருக்கு. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கிரேவி கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா வெங்காயம் ஒரு 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே தக்காளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிரும். அதே மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணும்போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ மஞ்சத்தூள், உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ வெங்காயம், தக்காளிலாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இப்போ நமக்கு கிரேவி மாதிரி வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா அந்த மசாலாவெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போது நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல கிரேவி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு முட்டை நான் ஃபுல்லாக அந்த மசாலாவோடு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு முட்டை மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பொரியல் மாதிரி முட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த கிரேவியில் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு
ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. கிரேவியும் நல்லா அந்த முட்டை கூட சேர்ந்து கோட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த கிரேவியோட எல்லா டேஸ்ட்டும் அதில் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி மசாலா சேர்த்த டேஸ்ட்டும் இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.